ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 26, தாவீதின் சங்கீதம், 1 வசனம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆமாம், சில நேரம் நமக்கு ஒரு குறைவுகள் வரும்போது ஒரு தடுமாற்றம், தள்ளாட்டம் வருது. சில பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது ரொம்ப தள்ளாடி போகிறோம்ல, நடந்து போகிறோம். ஒரு தளர்ச்சி வரதான் செய்யுது. இல்லை, தாவீது எவ்வளோ அழகாக எழுதுறா பாருங்க. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நியாயம் விசாரிங்க. ஏன்? நான் உத்தமத்தில் நடக்கிறேன். எனக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருது, வேறு வேறு விதமான சூழ்நிலை வந்து கடந்து வருகிறது. ஆனாலும் எனக்கு அது குறித்து பயம் இல்லை. நான் தள்ளாட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் உங்களை நம்பியிருக்கேன், உத்தமத்தில் நடக்கிறேன், நீங்கள் சொன்ன வழியில் நடக்கிறேன். அடுத்தது உண்மை நம்பி இருக்கிறேன், அதனால் நான் தள்ளாட மாட்டேன். கஷ்டங்கள் விசுவாச வாழ்க்கையில் நிறைய வரும். விசுவாச வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரலாம். அவமானம் வரலாம், நிந்தனை வரலாம், தூஷணம் வரலாம், பண நெருக்கடிகள் வரலாம். நிறைய நம்ம நல்லது செய்து கூட சில நேரம் நமக்கு நற்பெயர் கிடைக்காம போகலாம். அதனால ஒரு சஞ்சலம்லாம் வரதான் வரும். ஆனால் நாம் தள்ளாட விடாமல் பாதுகாப்பது எதுன்னு சொன்னால், கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கை தான். அதனால தான் நம்ம தள்ளாடாமல் இருக்கோம். அதுதான் சொல்கிறேன், நான் தள்ளாட மாட்டேன் ஆண்டவரே, ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்னாடி தள்ளாடி நிற்க மாட்டாங்க, கம்பீரமாகவே போவாங்க. எல்லாம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். சுத்தமாக நான் நடக்கிறேன், எங்கள் அப்பா என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், அதனால் நான் தள்ளாட மாட்டேன். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா என்ன வந்தாலும் அசர மாட்டேங்கிறான். உங்களை பார்த்து அப்படி சொல்கிறாங்களா? நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் தள்ளாட மாட்டீர்கள். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதா? கவலையப்படாதீங்க. நீங்கள் தள்ளாட மாட்டீங்க, தள்ளாட விடவும் மாட்டார், நீங்களும் தள்ளாட மாட்டீங்க. நீங்கள் அவரை நம்பியிருக்கீங்க, அவர் உங்களை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களை கீழே தள்ளுவதில்லை, நிலையாய் நிற்க வைக்கும். நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், உங்கள் விசுவாசம் அவருக்கு தெரியும், உங்கள் நம்பிக்கை அவருக்கு தெரியும். நீங்கள் அவரை தான் நம்பி இருக்கிறீங்க, நீங்கள் தள்ளாட மாட்டீங்க. சொல்லுங்க, நான் தள்ளாடுவதில்லை. சொல்லுங்க வாய் திறந்து, நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரின் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறான். தள்ளாட விடாத தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையே நம்பி இருக்கிறபடியா, உண்மையே சார்ந்து இருக்கிறபடியா, நீங்க தள்ளாட விட மாட்டீங்கப்பா, கைவிட மாட்டீங்க, நிலையாய் நிற்க பண்ணுவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பார்த்து மகிழ விடாமல் எங்கள் தலையை உயர்த்தி நிற்க வைத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கைவிடாதிருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் நீர் கேட்கிறீர், எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே, எங்களை நீங்க தள்ளாட விட மாட்டீங்க, நிலையாய் நிற்க பண்ணுவீங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் தள்ளாடும்படியான ஆண்டவரே ஒரு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை எங்களுக்கு வந்ததோ, அதே இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பனையை போல செழித்து வளர பண்ணுவீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.